ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி விவான் குட்டிக்கு பர்த்டே, அந்த செலிப்ரேஷன் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப மனசுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். நான் எப்படி பிளான் பண்ணணும் அதே மாதிரி இன்னொன்று நடந்து முடிஞ்சதுங்க. ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குல்ல, அதனால தான் எழுந்திரிச்சு காலையில் தலை குளிச்சுட்டு, ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள் நைட்டி தாங்க. நீங்கள் நைட்டி போட்டு எல்லா வேலையும் செய்றீங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் என்னால் சாரீ கட்டிட்டு கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இருக்கணும். வீடியோ எடுக்கிறப்போ நம்மளுக்கு ட்ரெஸ்ஸும் நீட்டாக இருக்கணும். ஸோ புடவை கட்டிட்டு சைடில் தெரியுதா இங்கே தெரியுதான்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக நம்மளால் டக்குன்னு வீடியோ ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஃபுல்லாக நைட்டி போட்டுட்டு ஒரு வேலையும் செய்கிறேன். காலையில் வாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு பயத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நைட்டை கொண்டக்கடலை ஊற போட்டு வச்சுட்டேன். இதை இப்போ குக்கரில் மாற்றிட்டு ஒரு விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடும். நைட் ஃபுல்லாக சோக் ஆகிருந்தது இல்லையா. ஸோ கோயிலில் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணிங்கன்னா அப்படியே கோவில் ஸ்டைலில், அதாவது டைம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டியாகாமல் இருக்கும். 2 கப் பச்சரிசி, 1 கப் பயத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி, அப்படி மொத்தம் பார்த்திங்கன்னா 12 கப்பு தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாகு வெல்லம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 4 கப்பு, 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லம்ன்ற ஒரு கணக்கில், அதாவது 1 கப்பு பச்சரிசிக்கு 2 கப்பு வெல்லம்ன்ற கணக்கில் 2 கப் பச்சரிசிக்கு 4 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா நம்ம 1 கப்பு தண்ணியில் நல்லா உங்களுக்கு பாகு மாதிரி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். பாகுனா பாகு கிடையாது, ஜஸ்ட் நமக்கு அது டிசால்வ் ஆனால் போதும். ஸோ இதை இப்போது ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் விவான் எழுந்திருக்கிறது, அவனுக்கு பால் கொடுத்து திருப்பி மற்ற வேலையை செஞ்சுட்டதுனால என்னால் இதை நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. அதே மாதிரி பால் பாயசம், கண்டிப்பாக பர்த்டே அன்றைக்கி பால் பாயசம் செய்யணும். அதுக்காக பாலை காய்ச்சிட்ருக்கேங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஷஷ்டி. ஸோ இன்றைக்கி தான் நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்த முருகர் ஃபோட்டோவை இங்கே வச்சு இனிமேல் பூஜை பண்ண போகிறேன். இந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு நல்லா கோலம் போட்டு ஒரு குட்டி மனை போட்டு இது மேலே எனக்கு ரொம்ப பிடிச்ச அறுபடை இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இங்கே வைக்க போகிறேங்க. இன்னும் இங்கே தான் டெய்லி ஓம் விளக்கு போட்டு வேல் வச்சு, ஸோ ஏதாவது அந்த ஷஷ்டி நம்ம விரதம் இருக்கும், இல்லை ஏதாவது அந்த விளக்கு ஏற்றணும், வெத்தலை விளக்கு ஏற்றணும், இங்கே ஏற்றிக்கலாம். எனக்கு பூஜை மண்டபத்தில் எல்லாம் ஒரே இதில் பண்ணுறப்ப கச்சன்னு இருக்குது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் முருகருக்கு தனியாக இந்த இடத்துல வழிபாடு பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்த நீட் பண்ணி இதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெரிய வேல் இருக்குல்லையே, அந்த வேலுக்கு நம்ம அழகாக சந்தனம் குங்குமம் வச்சு பச்சரிசியில் வைக்கணும்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க. அதனால் ஒரு வெள்ளித்தட்டில் பச்சரிசி பரப்பி அதை மேலே வேலை வச்சுட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி டெக்கரேஷன் பண்ணி அதை பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் இன்றைக்கி விவான் பர்த்டே ஷஷ்டி எல்லாம் சேர்ந்து வரப்போ நம்மளுக்கு அந்த பூஜை பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பெருசாக நம்மளுக்கு அந்த சிரமத்தை கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி தான் கால் எனக்கு இன்றைக்கி தெரியல, பர்த்டே முடிச்சுட்டு மறுநாள் சுத்தமாக காலை தூக்க முடியல, அந்தளவுக்கு வலி இருந்தது. பட் இருந்தாலும் அந்த கடவுள் அந்த நாள் ரொம்ப அழகாக எந்த சிரமம் இல்லாமல் நம்மளுக்கு நடத்தி கொடுக்குறதுக்கு அந்த சக்தி கொடுத்தாரு பார்த்திங்கன்னா, அதுதான் நான் பெரிய விஷயம் சொல்லுவேன். ஒரு டைமும் நான் அதெல்லாம் வேண்டிப்பேன். இன்றைக்கி இந்த நாள் எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன்னா கண்டிப்பாக அந்த நாள் சிரமம் இல்லாமல் தான் இருக்கும். அதுதான் அந்த பக்தியோட மகிமை இல்லையா. ஸோ முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். ராஜ அலங்காரத்தில் நடுவில் சுற்றி அறுபடை வீடுகளும் இருக்கக்கூடிய முருகரோட ஃபோட்டோ, அதோட பேர் வச்சு கீழே அழகாக அந்த ஒரு நல்ல கல்யாண அந்த காட்சி மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் செட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி விவான் குட்டிக்கு பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு சுவாமிக்கிட்ட வச்சு நம்ம சந்தனம் வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ புது ட்ரெஸ் கண்டிப்பாக போடுறப்போ சந்தனம் வச்சு போடுறது நல்லது. அது நல்லா நீடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ செட்டப்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ விவான் குட்டிக்கு நம்ம நலங்குன்னு ஒன்று வைப்போம். எப்போ பர்த்டே வந்தாலும் அந்த ஒரு வருஷமும் ரேவந்துக்கும் சரி விவானுக்கும் சரி அந்த நலங்கு வச்சு தான் நான் குளிப்பாட்டி விடுவேன். பூஜை பண்ணுற அன்றைக்கி வீட்டில் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வாசல்லேருந்து நான் உங்களுக்கு சின்ன கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு கோலம் போட வராது, பட் இருந்தாலும் ஒரு குட்டியாக எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. அதே மாதிரி டெக்கரேஷனும் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் பார்த்திங்கன்னா சேவிங் பாக்ஸ். கண்டிப்பாக சேவிங்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். நான் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். கிஃப்ட்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் தாங்க இந்த சேவிங் பாக்ஸை நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். இதில் உங்களுக்கு வேணும்னா உங்களோட பசங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ரெட் அண்ட் மெரூன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது 1 lakh சேவிங் பாக்ஸுங்க. இதில் மேலே உங்களுக்கு டினாமினேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 500 ரூபாய் தாள் போடுறச்சு அது மேலே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எவ்வளோ சேவிங் இருக்குது நீங்கள் மேலே அழகாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே நீங்கள் நோட்டை மடிச்சும் போடலாம். அதே மாதிரி
மாதிரி அது மடக்கியும் போடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் இது ரொம்ப ஒரு அழகான சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ காசை போட்டுட்டு அவங்க கையிலே அதை வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அந்த மாதிரி சூப்பராக வந்து அவங்க சேவிங்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். விவான் குழந்தையா இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை பண்ணுறோம். ஸோ எவ்வளோ உள்ள போட்டிருக்கோம் சொல்லி வெளியில் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நாங்கள் அதை நோட் பண்ணுறோம். பட் பெரிய பசங்க அவங்களே பண்ணிக்கலாம். அண்ட் ரேவந்துக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன். அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh பாக்ஸ் தான். இது 2 பேருக்குமே வந்து அவங்களோட ஃபீஸுக்காக இதை சேர்த்து வைக்க போகிறேங்க. ஸோ எண்ட் ஆஃப் அந்த ஃபுல் அந்த சேவிங்கில் பார்த்திங்கன்னா அந்த காசு எடுத்து அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பாக்ஸஸ் நிறைய கிஃப்ட்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கிஃப்ட்ஸ் வேர்ல்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பூஜைக்கும் ரெடி பண்ணியாச்சு, பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே விவான் குட்டி எழுந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ அடுத்தது இவனுக்கு நான் சொன்னேன் நலங்கு வச்சு நான் வந்து குளிப்பாட்டி அடுத்த ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம கோயில் பிரசாதத்தை இந்த தூக்குக்கு மாற்றிக்கலாம். சக்கரை பொங்கல் அட்டகாசமாக வந்திருக்குங்க. பட் என்னால் தான் வந்து மிச்சத்தில் ஷூட் பண்ண முடியல. ஒரு நாள் நான் டீட்டெயில்டாக நான் vlogல காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் பிரசாதம் சாப்பிட்டவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சுண்டலும் வந்து அந்த தூக்குக்கு மாற்றிக்கலாம். நான் இது ஹஸ்பண்ட் சொன்னால் காலையில் எழுந்து பண்ணிவிடுவியா, உன்னால் முடியுமா, கால் வேலை வலிக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னாரு. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த முருகரை எழுப்பிடுவார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 5:45 எந்திரிச்சு எல்லாத்தையும் கடகடன்னு டவுன் டைமுக்கு பண்ணியாச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அந்த ராகு காலமெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அதனால அந்த டைமுக்குள்ளே சிலதை முடிக்கணும்னு நினச்சேன், முடிச்சாச்சுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து விவான் குட்டிக்கு வந்து நலங்கு வைக்கணும். ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்க அந்த மாதிரி நம்ம வச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட் நான் வச்சிடுறேன். நிறைய பேர் அக்கா நீங்கள் எண்ணெய் வச்சு தேய்ப்பீங்க, நாங்கள் எண்ணெய் வைக்க மாட்டோம்னு சொல்லுவீங்க. எங்களதில் நாங்கள் அது மாதிரி எண்ணெய் வச்சு குழந்தைக்கு வந்து பொட்டு வச்சு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டி விடுவோம். இது எங்களோட வழக்கங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு முடிச்சு எங்கள் மாமியார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவந்த், அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஹெல்ப்புக்கு வர அக்கா எல்லாருமே குழந்தை ஆசீர்வாதம் பண்ணி தான் வந்து நலங்கு வைப்பாங்க. நலங்குன்றப்போ ஃபேஸில் சந்தனம்லாம் தேய்க்கணும் அவசியம் கிடையாது. குட்டி பொட்டு வச்சாலே போதும். இப்போ எல்லோரும் நலங்கு வச்சாச்சுங்க. விவான் குட்டி குளிப்பாட்டிட்டு வந்துடலாம். குளிப்பாட்டிட்டு கண்டிப்பாக டைப்பர் போடணும் இல்லையா. நான் ரெகுலராக அவனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் சுப்ரீம் பேண்ட்ஸ் 360 degrees கேர் கொடுக்குது. நான் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 million போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால, அது ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி முடிச்சோடனே இந்த டேப்பை நீங்கள் கழட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆகிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ் லேப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 hours ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ் லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. குளிச்சுட்டு வந்தாச்சு, ஜம்மன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாச்சு. இந்த ட்ரெஸ் தான் நான் ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஷாப்பில், அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஷாப்புக்கு போய் அங்கே எதில் கடை இருக்குது சரி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கின ட்ரெஸ் தான். அவ்வளோ அழகாக அவனுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு ஆஷ், நல்லா செலக்ட் பண்ணிக்க அப்படின்னாரு. இப்போலாம் வந்து உன்னோட செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா சூஸ் பண்ணுற துணி அப்படின்னு சொல்லி அப்பப்போ பாராட்டுறாரு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பார்த்து ஒன்று வாங்குறப்போ ஒரு சின்ன பாராட்டு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யானை கலர், அதில் வந்து அந்த ஒயிட்டில் வந்து ப்ளூ போட்டு அந்த கோட் நேருஜி மாதிரியே இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் சொன்னாங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்ட்டு. ஸோ அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு மேட்சிங்காக நான் ஒரு செப்பல், ஷூ மாதிரி கூடிய செப்பலும் வாங்கிட்டு வந்துட்டேன். சின்ன வயசில் எனக்கு பர்த்டே வருதுன்னா நாள் எண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் அச்சு பண்ண ஆரம்பிச்சிடுவேன் எங்கள் அம்மாவை. கையில் மருதாணி கோன் வாங்கித்தாங்க, கம்மல் வாங்கித்தாங்க, மேட்சிங் பேண்டு வாங்கித்தாங்க, செப்பல் வாங்கித்தாங்க அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாவும் என்னோட போர் தாங்காமல் ஒன்றொன்னா வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் நினச்சா சிரிப்பு வருதில்ல. இப்போ நம்ம பர்த்டே வந்து நான் ஒரு சாதாரணமான நாளாக தான் கழியுதில்ல. பட் நான் படித்தேன்
எப்போ நம்ம பர்த்டே சாதாரண நாளாக நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே தெரியல. பட் பர்த்டேன்றது கண்டிப்பாக ஸ்பெஷலான ஒரு நாள் தானே. எவ்வளோ வயசானாலும் அதை நம்ம ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணணும். கண்டிப்பாக ஃபீலும் பண்ணுறேன் நான். பட் சம்டைம்ஸ் அப்படி தோணுது என்னமோ. அது என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நானும் ரெடி ஆகிட்டேன் பாருங்கள். மாம்பழம் கலர் சாரீ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஷஷ்டி வேலன் பொட்டிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் தாங்க வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இவங்ககிட்ட நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய சூப்பரான சாரீஸ், நல்ல டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் இருக்குது. அதில் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முருகருக்கு இங்கே வந்து 2 குத்து விளக்கும் ஒரு ஓம் விளக்கும் வச்சுருக்கேன். அந்த விளக்கை ஏற்றுட்டு தனியாக எங்கள் தீபாராதனை பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாடு பண்ணலான்னு வச்சுருக்கேங்க. நான் தான் ரீசன் சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு அங்கே இடம் போகல. ஸோ இந்த இடத்துல வந்து இனிமேல் வந்து திருப்தியாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடம் ஆக்சுவலாக அதுக்குன்னு அமைஞ்சிருச்சு. பசங்க 2 பேரும் ஆஜராகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து விளக்கேற்றி அவங்க 2 பேருக்கும் வந்து அந்த கற்பூரம் காமிச்சிடலாம். ஸோ வீட்டில் வந்து பூஜை முடிஞ்சிருச்சு. ஸோ திருப்தியாக நல்லா நிறைவாக முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருக்க சுவாமிகளுக்கும் அந்த பிரசாதம் வச்சாச்சு. இப்போ வந்து ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். முருகருக்கு இந்த இடத்துல பூஜை பண்ணுறது இந்த ஒரு அழகான செட்டப் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாமியார் வந்து விவானுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க. அந்த காசு பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம். என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன், எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பைக்குக்கு பெட்ரோல் போடு. இப்போ டைம் ஆகிடுச்சு, கோயில் கிளம்பிடலாங்க. கோயிலில் போய்ட்டு சுவாமிக்கு பிரசாதம் வந்து படைச்சிட்டு எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 51 வேல் எடுத்திருக்கேன். விவான் கையால் எல்லாருக்கும் அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. போங்கண்ணா. இங்கே கோவிலில் பிரசாதம் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து வச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் ஓப்பன் பண்ணது தான் நிறைய பேர் வந்து அவங்களே வாங்கிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாம் சாப்பிட்டு சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு போனாங்க. பிரசாதம் முடிச்சுட்டு வேல் கொடுத்தோம். அந்த வேல் கொடுக்குறப்போ ஒருத்தர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. அப்படியே கையில் வாங்கிட்டு அப்படியே நம்மளை பார்ப்பாங்க பாருங்கள். ஒரு ஷாக்கிங்கான ஒரு பார்வை. கடவுளே வந்து இது ஆன்சர் கொடுத்த மாதிரி நினச்சிப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு விவானோட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அவர் வந்து ஸ்கூலுக்கு டெய்லி விடுறோன்னு நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இல்லைடா நான் கூட தான் இருக்கேன் வாடான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிகிட்டு போகிறேன். என்ன இருக்கு சியாட்டிக்காவா? கிளாஸ் ரூமுக்குள்ளே போனோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சுங்க. அவ்வளோ குட்டி 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 குழந்தைங்க எல்லாம் விவான் குட்டி மாதிரியே தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேக் கட்டிங் முடித்தோடனே அவங்க எல்லாருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அழகாக ரவுண்டாக பசங்களை உட்கார வச்சு எல்லாருக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவான் எல்லாருக்கும் வந்து அவன் எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்.
எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு அவருக்கும் ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்க வச்சோம் ஸ்கூலில். அதே சேம் ரிட்டன் கிஃப்ட் தான். ஜாலியாக பேக்கை மாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு லஞ்ச் கொடுத்து கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் போல் வந்து ஃபினிக்ஸ் மாலை கூட்டி ஃபன் சிட்டி கூப்பிட்டு வந்தோம். அங்கே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைட் டாய்ஸ் எல்லாமே. பட் என்ன பண்ணுறது, நம்மள இங்கே வந்தால் கொஞ்சம் காசு வேஸ்ட்டு தான், இருந்தாலும் அவன் என்ஜாய் பண்ணாததுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேவந்த் அவனோட சேவிங்ஸில் இங்கே வந்து அவனுக்கு ஹேம்லியஸில் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு இந்த பபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி மிஷினில் வர பபிள்ஸ்னால். ஸோ அந்த பபிள் மிஷின் தான் வாங்கி கொடுத்துருக்கான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.